Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு குயிக்கான கெட் ரெடி வித் மீ தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோவா வந்து நான் வந்து பண்ணலாமே அப்படின்ட்டு நான் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் குயிக்காக வந்து ரெடி ஆகுற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் அண்ட் நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து புதுசாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எது நல்லா இருக்கு அண்ட் நான் லாஸ்ட்டாக வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கல அந்த ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை நான் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணலை. மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எது அண்ட் எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கண்டினியூ பாருங்க. அண்ட் நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ண நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் பான்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லைட் ஜெல் ஹைட்ரேட்டிங் க்ளோ ஹைரலானிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ இந்த மாய்ஸ்சரைசர் தான். அண்ட் நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கின உங்களுக்கு வந்து வீடியோ காட்டிட்ட உடனே நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் என் ஃபேஸுக்கு வந்து நல்லாவே சூட் ஆகுது. அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் இப்போ நான் சொல்லாமல் இருந்தேன். ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்கு. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின்னுக்குன்னா நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது இது. என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா சூட் இருக்கும். நான் இப்போ டெய்லி வேர் நான் மேக்கப் பண்ணும்போது மட்டுமே கிடையாது, லைக் சும்மாவே நான் வந்து வெளியே போகிறேன் இல்லை நான் வித்தவுட் மேக்கப்பில் இருக்கிறதுனாலுமே நான் சம்டைம்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோட வந்து கோ டு மேக்கப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர். அதுக்கு மேலே என்னோட காஜல் ஹைலைனர் இது பண்ணா. ஸோ அந்த டைமில் இதுதான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. குயிக்காக வந்து ஸ்கின்ல ட்ரை ஆகுது. பாருங்களேன் உங்களுக்கு நல்லா தெரியும் என்னோட ஸ்கின் இவ்வளோ நல்லா நீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னியாக இருக்கீங்க இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது இல்லை வந்து எனக்கு ரொம்ப மாய்ஸ்சரைசர் எதுவுமே செட் ஆகலைன்னா டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. எனக்குமே வந்து ஆயிலி ஸ்கின் ஆக்னி ப்ரோன் அண்ட் சென்சிட்டிவான ஸ்கின் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. உங்களுக்குமே இது வந்து என்னோட ஸ்கின் டோன் மாதிரியே இருக்குன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 தான். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 200 ml வரைக்கும் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் யூஸ் பண்ணுற பாடி ஷாப்பில் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா குட்டியூண்டு 50 ml தான். அதுவே பார்த்தீங்கன்னா 1500 rupeesக்கு நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு பாடி ஷாப்போட மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுக்கு மேலே நான் இன்னைக்கு வந்து இந்த நிவியோட மாய்ஸ்சரைசர் ஆஸ் யூஷுவல் என்னோட மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஏன் யூஸ் பண்ணுறேன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் டபுள் மாய்ஸ்சர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இந்த பான்ஸோட மாய்ஸ்சர் வந்து நல்லா ஃபேஸில் குயிக்காக ட்ரை ஆகுது. அதனால நான் அதை யூஸ் பண்ணிட்டு பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து லிப்ஸ் ரொம்ப ரொம்ப பயங்கரமா வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமருக்கு நான் வந்து எனக்கு இந்த இன்சைட்டோட 3-in-1 ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் வெளியே போயிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான மேக்கப் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கலர் கரெக்ட்க்கு நான் வந்து இன்சைட்டோட இந்த கன்சீலர் பேலட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணி கலர் கரெக்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த சாஃப்ட் மேட் கன்சீலர் வாங்கியிருக்கேன்ல, ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 13.2 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 13ன்ற ஷேடே என்னோட ஸ்கின் டோன் வந்து செம்மையான ஒரு ஆப்டான ஷேட். அதில் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால இதை நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப 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 நல்லா சூட் ஆகுற மாதிரியான ஒரு ஷேட் இது.
ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1300 எனக்கு ரொம்ப நல்லா ஷேடா. நெக்ஸ்ட் நான் வந்து அப்படியே என்னோட ஹைலைட்லி லைட்டாக இதை வந்து போட்டுட்டு அதையும் நான் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது ஒரு வாட்டி நான் வந்து ப்ரைம் பண்ணணும், ப்ரெப் பண்ணுறோன்ற அவசியம் இருக்கு. கேஸ் நான் வந்து மேக்கப் இல்லாமல் நோ மேக்கப் லுக் போடுறேன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக சூட் ஆகும். இது ஆல்ரெடி நான் இப்போ 2-3 நாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் வித்தவுட் மேக்கப் நோ மேக்கப் லுக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னோட ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை என்னோட 1 ஷேட் டார்க்காக இருக்கீங்கன்னாலுமே டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது இந்த கன்சீலர். அடுத்து வந்து என்னோட கோ டு மேக்கப் NC47 இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சொன்னல நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, எப்போவுமே என்னோட கோ டு மேக்கப் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப ஹெவியாக நான் மேக்கப் எல்லாம் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நான் அப்ளை பண்ணலை. லைட்டாக தான் வந்து நான் பண்ண போகிறேன். லைக் ஃபுல் கவரேஜ் சொல்கிறேன் நான், இந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நான் வந்து பேக்கோட இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் 006. நான் இது வந்து புதுசாக நான் வாங்கினேன்னு சொன்னேன்ல. ஸோ என்னோட பழைய பேக்கோட ப்ரஷ் இப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரஷ்ஷுமே, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த ஆங்குலர் ப்ரஷ் பண்ணி இப்படி பிளெண்ட் ஆகுது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் தான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு ப்ரஷ்ஷு கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக ப்ரஷ்ஷு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறது, சூப்பராக தான் இருக்குது. பட் பிளெண்டிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எப்பவும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் அதுக்காக லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஒருவேளை அது ட்ரை ஆகிட்டதுனாலையான்னு தெரியல. சேர்த்து ரிசல்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஸோ இந்த ப்ரஷ் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இதோட ரிசல்ட்ஸ் வந்து இதை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னன்னு தெரியல, பிளெண்டிங் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை வந்து ஹோல்டிங் ரொம்ப மேபி இது வந்து பெருசாக இருக்குது ஹோல்ட் பண்ண, இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இருக்கலாம். பட் எனக்கு தெரில, ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இது நல்லா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் சொல்கிறேன். பட் ரைட் நவ் எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பட் பிரிசல்ஸ் எல்லாமே செம்ம சாஃப்ட், செம்ம சூப்பர். பிளெண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த பாருங்க, இந்த மாதிரி ஹெட்ஜஸ் கண்ணோட கீழே அண்டர் த ஐஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஆகுது. அண்ட் லிட்ஸ்லையுமே வந்து சூப்பராக பிளெண்ட் பண்ணலாம். பட் எனக்கு ஹோல்டிங் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, டென்ஸ்டாக இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னல இதே வாங்கலாம் தான் நான் இருந்தேன். எனக்கு இன்னைக்கு இந்த ப்ரஷ் தான் வேணும். பட் என்னன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே. பட் இன்னும் 2-3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது மேபி அப்போ நமக்கு அது தெரியலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப மினிமலான ஒரு மேக்கப் பண்ணுறதுனால நான் ரொம்ப பண்ணலை. ரொம்ப லைட்டாக வந்து கண்ணுக்கு கீழே நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா பேக்கோட ப்ரஷ் தான். இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 218. நீங்கள் வந்து ஒரு நல்ல கன்சீலர் ப்ரஷ் தேடிட்டு இருக்கீங்க, செம்மையாக நல்லா சூப்பராக இந்த அதுவும் மெயினாக இந்த அண்டர் த ஹைஸ் எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரஷ் வேணும்னா யோசிக்காமல் இந்த ப்ரஷ் நீங்கள் வாங்கலாம். ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது, அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரஷ். இன்னைக்கு வந்து இந்த பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். லாரா மர்சியரோட இந்த மினி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து செட் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் வந்து இந்த பேக் நான் சொன்னல, பேக்கோட இந்த பிஸா ஷேப்ல இருக்க ஒரு இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட்டான ஒரு பஃப் இது. இப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, ஈஸியாக பிளெண்ட் பண்ணலாம். மற்ற வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ண அன்பிராண்டில் வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து சுத்தமாக நல்லா இல்லை, ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணவே முடியாது, அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். பட் இது ரொம்ப நல்லா இருக்கு. இதையுமே நான் வந்து
நீங்க வாங்கணும் நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா சொல்ல டெஃபினட்டா நீங்க வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்குது. காஜலுக்கு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கல, இந்த வாட்டி நான் வந்து மேப்ளினோட இது வந்துட்டு ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இது ஒரு இருக்கிறது மேல லைட்டா வருது. ஸோ கான்டோரிங்க்கு நான் இன்னைக்கு வந்து ஃபரெவரோட இந்த கான்டோர் ஸ்டிக் இதை எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு இதை ஆல்ரெடி ஒன் டைம் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் ஒரு பக்கம் இதை யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லைக் என்னோட ஸ்கின் மாதிரி என்னோட ஸ்கின்னை விட 1 or 2 ஷேட்ஸ் டார்க்காக தெரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப இதாக எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அதனால எனக்கு இது வந்து செட் ஆகலை. செட் மீன்ஸ் என்ன சொல்றது, கலர் எனக்கு இதாகலைன்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு கான்டோரிங்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகலையோ. ஸோ இது வந்து ஒன் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதை பாருங்களேன், ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது. பட் ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ரீசெண்டாக நான் வந்து என்னன்னா இது ஒன்று வாங்கினேன் பாடி ஷாப்லேருந்து. இது ரொம்ப ஆஃபரில் போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் ஒரு 15 திரகம் போட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா குக்கு கலரில் இருக்கும், பயங்கரமாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு காட்ட போகிறேன் கலர். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தெரியுதா இந்த கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துலையுமே நான் வந்து இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஃபரெவரோடது வந்து கேட்டிங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னை விட ஆக்சுவலாக பிளெண்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் என்னோட ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. அந்த அளவுக்கு கான்டோரிங் தெரியாது. ஸோ அதனால எனக்கு அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல தெரியல. பட் என்னோட ஸ்கின்க்கு அது செட் ஆகலை. ஸோ மேபி நீங்கள் என்ன விட கொஞ்சம் 2-3 ஷேட் லைட்டராக இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். பாருங்களேன், இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்கின்ல வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறதே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கு, செம்ம சூப்பராக இருக்குது. பட் எனக்கு பேக்கேஜிங் தான் பிடிக்கல. இருக்கு ஒரு என்னமோ ஆயின்மெண்ட் டியூப் மாதிரி வச்சுருக்காங்க. பேக்கேஜிங் சுத்தமாக பிடிக்கல எனக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு கான்டோரிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஸ்கர்ட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப 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 எனக்கு நல்லா, எனக்கு ரொம்ப இதாகும். ஸோ பாருங்களேன், ரொம்ப மைல்டாக சூப்பராக வந்து நல்லா ஒர்க் ஆகுது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு அதான் சொன்னேனே, எனக்கு வந்து பேக்கேஜிங் பிடிக்கல. இந்த மாதிரி இருக்குது அப்படி. ஸோ இந்த மாதிரி சுட் டைப்பில். அண்ட் இது வந்து பின்னாடி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுற ஆர்வத்தில் பண்ணதுனால நிறைய ப்ராடக்ட் இதில் வந்து மாட்டிச்சு, ட்ரை ஆயிடுச்சு. பட் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து இது பண்ண போகிறேன். ப்ளஷுக்கு நான் வந்து இந்த பிக்ஸியோட இந்த இதுதான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணி ஐலைனருக்கு நான் வந்து என்னோட NYX, இது என்னோட பழைய ஒரு ஃபேவரட்டான ஒன்று. நான் சொன்ன ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா ரொம்ப தின் லைன் வரல, அவ்வளோ சூப்பர். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நிறைய ஐலைனர்ல, அதுவும் பென்ல எஸ்பெஷலி நான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் பார்த்துருக்கேன் நிறைய பென்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மேக்கப் பண்ணிட்டு அந்த மேக்கப் பண்ணிட்டு மேலே வந்து வரையவே முடியாது. அந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு மேலே வரையும் போது அங்கங்கே ஸ்டக் ஆகும். வரையவே ஈஸியாக வரைய முடியாது. பட் இதில் அந்த பிரச்சனையில் பட்டர் மாதிரி கிளைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காராக்கு நான் எனக்கு வந்து என்னோட மேக்கோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இதுதான் வந்து இப்போ சம்டைம்ஸ் நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ரெகுலராக. நல்ல லென்த் வால்யூம்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுக்குறது. நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் பண்ணியிருப்பா சில வீடியோஸ்லாம், பட் ரொம்ப ரேர். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. லோவர் லேஷஸ்க்கு வந்து இந்த ஐ லவ் எக்ஸ்ட்ரீம் மஸ்காரா
என்னோட ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் எசன்ஸோர்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது ஐலைனர்ஸ் சாரி மஸ்காராஸ் எல்லாம் வண்டர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் இது. எஸ்பெஷலி ஃபார் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் கூட வந்து டச் ஆகாது. கீழே இருந்தாலும் நீட்டாக அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர் நான் வந்து எப்போவுமே வந்து மேக்கோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல மட்டும்தான் நான் ப்ரோ போன் ஏரியாவில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது சம்டைம்ஸ் எனக்கு ஹேர்ஸ் எல்லாம் இருந்தால் அந்த நீட்டாக தெரியணும் என்னோட ஐப்ரோஸ் நல்லா ஷார்ப்பாக, அதுக்காக. அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணாத லிப்ஸ்டிக்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த லிக்விடோட தேர்ஸ்ட் என்ற கலர் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். தேர்ஸ்ட் என்ற கலர் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் ஞாபகம் வருது. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லிப்ஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கலர்ல. எதுன்னு சொல்றேன், என்கிட்ட நல்ல டெரக்கோட்ட கலர்ல இருக்கு. சுகர்ல வந்து ஒரு டேன் ஹெலன் என்ற ஒரு ஷேட் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் பார்க்கறதுக்கு ஓரளவு சிமிலராக தான் இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் குயிக்காக என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஹைலைட் வந்து நான் வந்து ஹை ஷேடோ வந்து நான் ஒன்றும் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் வந்து செட் தான் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு வந்து அப்படியே விட்டு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஆயில் க்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால நான் வந்து ஜஸ்ட் இப்படி நல்லா ஒரு டிரான்சிஷன் ஷேட் எடுத்து அதை நீட்டாக வந்து ஜஸ்ட் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட மேக்கப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டா. இதுதான் வந்து ஃபைனலுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப். நார்மலாக நான் வந்து வெளியே போகணும், லைக் ஷாப்பிங் போகணும், இல்லை வந்து என்னோட கோ டு மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இப்படி தான் இருக்கும். இதுதான் என்னோட மேக்கப். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எனக்கு இந்த மேக்கப்புமே வந்து ரொம்ப சட்டில்டாக சிம்பிளாக ஒரு மேக்கப். நீங்கள் ஷாப்பிங் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்கான ஒரு மேக்கப். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நான் வாங்கினதுலேன்றது கூட உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.